ஒன்பதாவது உணவகம் தொண்டரடி பொடியாழ்வார் உணவகம். பெரியாழ்வார் உணவகத்திலிருந்து வெளியே வந்த அந்த சேத்தனன் யோசித்து கொண்டிருக்கையில் அடுத்த உணவகத்திலிருந்து கையில் ஒரு கூடையுடன் பெருமாளை திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக ஒருவர் வெளியில் வருவதை பார்த்தான். அவர்தான் தொண்டரடி பொடியாழ்வார். அவரோ நம்பெருமாளை தவிர வேறு ஒருவரையுமே அறியாதவர். மனத்திலோ தூய்மையில்லை, வாயிலோரின் சொல்லில்லை என்ற பாடலை முணுமுணுத்து கொண்டே வெளியே வந்தார். அவரிடம் நெருங்கி வந்தான் இந்த சேத்தனன். காலையிலிருந்து அலைகிறேன், ஒன்றுமே கிடைக்கவில்லை. கூடையில் ஏதாவது பிரசாதம் இருந்தால் தாரும் சுவாமி, பசி என்னை வாட்டி அடிக்கிறது என்றான். அதற்கு அவர், திருவரங்கம் தெரியுமா என்று கேட்டார். அதற்கு இந்த சேதனன், திருவரங்கமா? அது என்ன பிரசாதம் சுவாமி? இதுவரை நான் அப்படிப்பட்ட வஸ்துவை சாப்பிட்டதே இல்லையே. அது என்ன தித்திப்பு வஸ்துவா அல்லது காரமான வஸ்துவா என்று கேட்டான். தொண்டரடி பொடியாழ்வாருக்கு வந்ததே கோபம். அவனை எரித்து விடுபவன் போல் பார்த்து, மதில் திருவரங்கமென்னா மிண்டர் பாய்ந்துண்ணும் சோத்த விளக்கு நாய்க்கிடுமின் நீரே. திருவரங்கம் என்ற திவிதேசத்தை பற்றி அறியாமல் இருக்கிற உனக்கு நான் எந்த பிரசாதமும் கொடுக்க மாட்டேன். அப்படி யாராவது உனக்கு கொடுத்தால் அந்த பிரசாதத்தை பிடுங்கி நாய்க்கு போட்டு விடுவேன் என்று சொல்லிக்கொண்டே கோயிலை நோக்கி வேகமாக நடந்தார். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்படியே புரியாமல் திகைத்து நின்றான் அந்த சேத்தனன். அடடா, இவர் நமக்கு உணவு கொடுக்காதது மட்டுமல்ல, யாராவது கொடுத்தாலும் அத்தை பிடுங்கி நாய்க்கு இட்டு விடுவாரே என்று அஞ்சி அங்கிருந்து மெல்ல புறப்பட்டான் அந்த சேத்தனன். அப்படி புறப்பட்ட அந்த சேத்தனன் அடுத்து எந்த உணவகத்திற்கு சென்றான்?